இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன காப்பாத்துறதுக்காக தான் சூர்யா மினிஸ்டர் பையன் கிட்ட சண்டை போட்டாரு. அவனை கொலை செய்யற வெறியிலெல்லாம் அடிக்கவே இல்ல. அவரு சும்மா தள்ளி விட்டதுல அவன் ராட்ல விழுந்து குத்திக்கிட்டு செத்துட்டான். சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல துர்கா. நான் ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சு சூர்யா கிட்ட சொன்னேன். ஆனா நீ கோவப்பட்டு மினிஸ்டர் பையன் மேல ஆக்ஷன் எடுத்து ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்கிற மினிஸ்டர் இன்னும் கோபமாகி அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு பயந்துதான் சொல்ல வேணான்னு தடுத்துட்டாரு. என் கல்யாணம் முக்கியம், அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு சூர்யா சொன்னாரு. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் சூர்யா பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. சத்தியமா சொல்றேன், சூர்யாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல துர்கா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சூர்யா சொன்னது கரெக்ட் தான்க்கா. அம்மா உன் கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை வேற தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேங்கிற விஷயம் சூர்யாக்கு தெரிய வேணாம். அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். ஏ சூர்யா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான்க்கா. நீ அவர்கிட்ட சொல்லாத, சரியா? சரி துர்கா, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் சூர்யா கிட்ட சொல்லல. சரி, நீ அழாம போ, நீ கிளம்பு. சரி துர்கா. என் அக்காவை காப்பாத்துறதுக்காக சூர்யா எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காரு. இந்த பிரச்சனையில இருந்து அவரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அம்மா தாயே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். சொல்லுங்க மேடம். வணக்கம் டாக்டர், அண்ட் சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இட்ஸ் ஓகே மேடம். மேடம், இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? இல்ல சார், உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது, எமர்ஜென்சி. அதான் லேட் நைட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு கால் பண்ணேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன மாதிரி ஹெல்ப் வேணும்? இப்போ உங்க போனுக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருக்கேன். அந்த போட்டோவை எடுத்து ஒரு 1 month இருக்கும். அதுல இறந்து போன பையனோட விரல்ல லேசா ப்ளூ கலர்ல இருக்கு. அது எதனால அப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஓகே, நான் போட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, உடனே பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். ஷூர் ஷூர். இறந்து போன நபரோட விரல் நகம் இப்படி ப்ளூ கலரா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம், அந்த நபர் துத்தநாகங்கிற வேதி உலோகத்தை கலந்து கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம், துத்தநாகம் பாய்சனா மாறி மரணம் ஏற்பட்டிருந்தா மட்டும்தான் இறந்து போன நபரோட கை விரல்கள் 4 to 5 மணி நேரம் கழிச்சு ப்ளூ கலரா மாறும். அப்போ அந்த பையனை சாகடிக்க விஷம் கொடுத்திருக்காங்க, அப்படிதானே டாக்டர்? ஆமா மேடம், குறிப்பா துத்தநாகம் கலந்து கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவர் இறந்திருக்காரு. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம். இத பாருங்க மேடம், போட்டோல நகம் ப்ளூ கலரா இருந்தா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அது கலரிங்கா கூட இருக்கலாம்ல. இதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண எங்கிட்ட வந்து கேட்டா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஓகே டாக்டர், கூல் கூல். இது பாருங்க மேடம், முதல்ல எங்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் நிறுத்துங்க. நீங்க விசாரிக்கிறத பார்த்தா நான் என்னமோ தப்பா ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. டாக்டர், நான் ஜஸ்ட் சாதாரணமா தான் கேட்டேன், அதுக்கே நீங்க இவ்ளோ எமோஷன் ஆகுறீங்க. அப்புறம் என்ன மேடம், நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ தப்பா ரிப்போர்ட் கொடுத்த மாதிரியே பேசுறீங்க. நீங்க முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க மேடம். நான் கொடுத்த ரிப்போர்ட் சரியான ரிப்போர்ட் தான். கீழே விழுந்து கம்பி குத்துனதுனால தான் அவருக்கு பிளட் அதிகமா லாஸ் ஆகி அவர் இறந்தும் போயிருக்காரு. போதுமா? நவ் ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. ஓகே ஓகே ஓகே, லீவ் இட். சாதாரண என்கொயரிக்காக தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தேவையில்லாம எமோஷன் ஆகுறீங்க. இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்ல சார், நான் வரேன். ஓகே.
அப்பாடா. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன உங்க வணக்கத்துல ஏதோ டென்ஷன் தெரியுது, என்னாச்சு? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா மேடம்? இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் வந்து டென்ஷன் பண்ணாங்களா? என்ன சொல்றீங்க? மினிஸ்டர் மகன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவன் இறக்கறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி அவனுக்கு பாய்சன் கொடுத்திருக்கணும். உடம்புல பாய்சன் இருக்கிறதுனால தான் அவன் இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு நான் எழுதி கொடுத்த உண்மையான ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க சொன்ன மாதிரியே அவன் கீழே விழுந்து கம்பியில அடிபட்டதுனால தான் உடம்புல இருந்து பிளட் அதிகமா லாஸ் ஆனதுனால டெத் நடந்திருக்குன்னு மாத்தி கொடுத்தேன்ல, அத இன்ஸ்பெக்டர் துர்கா கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்னீங்க? துர்கா. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு மாதிரி டென்ஷனா பேசி இந்த மாதிரி சந்தேகப்பட்டு விசாரிக்காதீங்கன்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன் மேடம். அவங்களும் சாரி கேட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா சாதாரண லேடி இல்ல, அவகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஓகே மேடம். அந்த துர்கா எப்படி மோப்பம் புடிச்சு டாக்டரை போய் விசாரிச்சிருப்பா? அவளுக்கு டவுட் வந்தா சும்மா இருக்க மாட்டாளே. இந்த டாக்டர் மாட்டிக்கிட்டா நாமளும் மாட்டிக்குவோமே. இப்ப என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சாரி டாக்டர், என் போனை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். சாரி. மினிஸ்டர் மகன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவன் இறக்கறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி அவனுக்கு பாய்சன் கொடுத்திருக்கணும். உடம்புல பாய்சன் இருக்கிறதுனால தான் அவன் இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு நான் எழுதி கொடுத்த உண்மையான ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க சொன்ன மாதிரியே அவன் கீழே விழுந்து கம்பியில அடிபட்டதுனால தான் உடம்புல இருந்து பிளட் அதிகமா லாஸ் ஆனதுனால டெத் நடந்திருக்குன்னு மாத்தி கொடுத்தேன்ல, அத இன்ஸ்பெக்டர் துர்கா கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா சாதாரண லேடி இல்ல, அவகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க.